பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார். நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும். நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா? அன்பு குழந்தையே, எப்போது என் கஷ்டங்கள் முடியும் என்று நினைக்கிறாய் அல்லவா? உன் கஷ்டங்கள் மறையும் நாளும் வந்தது என் செல்லமே. அதை கூறதான் நானே உன்னை தேடி வந்தேன். இனியும் நீ அழுது புலம்ப வேண்டிய நிலை இருக்காது. மற்றவர்களைப் போல் குறைவில்லாத வாழ்க்கையை வாழ்வாய். நீ எதிர்பார்க்கும் அளவுக்கு மேலே பணம் உன்னை வந்து சேரும். புதிதாக வீடு வாங்குவாய். உன் மனம் மகிழும்படி உன் உறவுகள் நடந்து கொள்ளும். எனவே இனியும் கலங்காதே. என்னிடம் சரணடைந்து விட்ட ஒருவர் தனது எதிர்காலத்தை பற்றியோ தற்போதுள்ள சூழ்நிலை பற்றியோ கவலை கொள்ளக்கூடாது. வீண் கவலை எந்த விதத்திலும் பலன் தராது. என் மீது நம்பிக்கை இல்லாமையே அது காட்டுகிறது. நடப்பது எல்லாமே எனது விருப்பம். உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நான் அறிவேன். ஆனால் என் குழந்தைகளுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன். கலங்காதிரு, பயப்படாதே. என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை துவங்கிவிட்டேன் என்பதையும், அதனால்தான் சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் பல முறை அறிவுறுத்தி வைத்திருக்கிறேன். இப்போது அதை நினைவுபடுத்துகிறேன். கலங்காதிரு. தாமதமானாலும் தப்பாமல் கிடைக்கும். வாழ்க்கையில் எதுவும் காரணமில்லாமல் நடக்காது. எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும். அது ஒரு வழிகாட்டியாய் உன்னை அழைத்துச் செல்லும். நீ பயணிக்கும் இந்த வாழ்க்கையில் சிலர் குறிக்கோள்களோடு இருப்பார்கள், சிலர் குறிக்கோள் இல்லாமல் இருப்பார்கள். குறிக்கோள் என்பது ஒன்றின் மேல் மட்டும் இருக்கக்கூடிய அம்பு. அந்த அம்புகள் நிறைய இருக்கலாம், ஆனால் அதற்கான இடம் ஒன்றுதான். அந்த இடத்தின் மேல் மட்டும் தான் அது நிற்க முடியும். முதலில் குறிக்கோள் என்பது வாழ்க்கைக்காகவா அல்லது உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காகவா என்பதை யோசி. வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தான் எல்லோரும் தேடுகிறார்கள். ஆனால் வாழ்வதற்கான அர்த்தத்தையும் நோக்கங்களையும் யாரும் தேடுவதில்லை. அதை தேடியிருந்தால் வாழ்க்கையை வென்றிருக்கலாம். காரணம், அது வெற்றிக்காக கற்ற பாடமாய் இல்லாது உண்மையான வெற்றி என்பது என்ன என்று அந்த வெற்றியை உணர வைக்கும் பாடமாய் அமையும். எப்படி குறிக்கோள் இல்லாத அம்பு அதன் இலக்கை நோக்கி போவதில்லையோ அதை போலவே குறிக்கோளை நோக்கி இல்லாத வாழ்க்கையும் இலக்கை நோக்கி போவதில்லை. அதை போல் நிலையில்லாத இடத்திற்கு குறிக்கோள் எய்துவதும் ஒன்றுதான். அதனால் வாழ்க்கையை நோக்கி வாழ்வதற்கான அர்த்தத்தின் ஒரே இடமாய் கொண்ட குறிக்கோளாய் அதை பார். நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா? உன்னை யாவரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா? உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா? இது அத்தனையும் விரைவில் நிறைவேறும். ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உனது வாயிற்கதவை தட்டும். எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள், முடியவில்லை. இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள், முடியவில்லை. ஆபத்து உண்டாக்க நினைத்தும் முடியவில்லை. அதற்கு என்ன காரணம்? உன் கர்ம பலன்களே. நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள். எனது அனுமதியின்றி தொட முடியுமா என் செல்லங்களை?
உனக்கு கெடுதல் யார்தான் செய்வது, என்ன காரணம் என்றுதானே யோசிக்கிறாய்? வேறு யாரும் இல்லை. உன்னை சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்திருக்கிறாய். இதை தவிர எதிலும் உனக்கு நம்பிக்கை இல்லை. முதலில் உன்னை மாற்றிக்கொள்ள பழகிக்கொள். பிறகு நடக்கப் போவதை கண்டு நீ ஆச்சரியமாக பார்ப்பாய். நான் உன்னை அழைக்கிறேன், வா, விரைந்து வா. நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும். எப்போது உன் காலடி இந்த சீரடி மண்ணில் படுகிறதோ அக்கணமே உனது கர்ம பலன்கள் விலகி உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒளியும். நான் இருக்கிறேன், கலங்காதே. நீ அழைத்தால் நான் வருவேன். உன் பாதையின் அழகை சொல்ல வார்த்தைகள் தேடுவாய். உன் வாழ்க்கையில் நம்பிக்கை, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, உண்மையான அறநெறியில் வாழுதல், புறம் பேசாமல் இருத்தல், இதை நீ கடைபிடித்தால் உன் பாதை மேலும் சுகமான பயணமாய் அமையும். சதா சர்வகாலமும் என்னை நினைத்து என் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலைகளில் இருந்து உன்னால் வெளியில் வர இயலாமல் தவிக்கும் நிலையை பார்த்து என் நெஞ்சம் பதறுகிறது. நீயும் நான் கூறும் அறிவுரைகளின்படிதான் நடக்கிறாய், அதில் குறையில்லை. ஆனால் நடந்து முடிந்தவைகளை உன்னால் மறக்க முடியாமல் நித்தமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க எனக்கு சக்தி இல்லை. நடக்க கூடாததெல்லாம் நடந்துவிட்டது. துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய். நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் கோழையை போன்று அழுகிறாய். அழாதே, தைரியமாக இரு. உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன் நிலை உணரும் காலத்தை உருவாக்குவேன். நீ இழந்ததை எல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழியை செய்வேன். அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு சாயே துணை, சாயே சாஸ்வதம். இன்னும் என் நிலை இறங்கினாலும் சாய் இருக்கிறார் என்று இருக்கிறாயே, உன்னை எப்படி கைவிடுவேன்? நீ பார்த்து கொண்டே இரு. உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் வைக்கிறேன். துயரம் என்பது நீ ஓடும் வரை உன்னை துரத்துவது. ஒரு முறை நீ ஓடின இடத்தில் நின்று பார், அது உன்னை என்ன செய்கிறது என்று. அது உன்னை சீண்டி உன்னை கலங்க வைக்க பக்கத்தில் நெருங்கும். நீ ஒரு அடி பின்னே எடுத்து வை. என்ன அப்பா, பின்னே செல்ல சொல்கிறீர்கள் என்கிறாயா? நான் சொல்வதை கூர்மையாய் கேள். பின்னே அடி எடுத்து வைக்கும் உன் மனதில் நம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் போராடும் தைரியமும் வேண்டும் என்ற முனைப்போடு முன்னே செல். உன் இடத்தை பலமாக்க ஒரு அடி பின்னே வைத்து உன் புத்தியும் மனதையும் நேர்முகப்படுத்தி ஒளியை அதன் முன்னே விழித்து காட்டு. பின் உன்னை துரத்த நினைக்கும் எதுவாய் இருந்தாலும் நிச்சயம் தூள் தூளாய் நொறுங்கி போகும். உன் குழந்தைகளால் உன்னை மேன்மையடைய செய்கிறேன். என்னை நம்பு, இது என் சத்திய வாக்கு. எல்லாவற்றையும் மனதிற்கு அடியில் புதைத்து வைராகியத்துடன் வலம் வா. நீ சாயின் குழந்தை. உன்னை அசைத்து பார்க்கிறவர்களை சாய் அசைத்து பார்ப்பார் என்று நம்பிக்கையுடன் இரு. நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய். என்னுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடன் எப்போதும் இருக்கும். உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு. நீ ஜெயமாக நிம்மதியுடன் நன்றாக வாழ்வாய். நீ என்னை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் உன் மனதிற்குள் இருந்து ஆரம்பிக்கும் முன்னரே உன் முன் நான் நிற்பேன். ஏனென்றால் என் இதயத்தில் உன்னை சுமக்கிறேன். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.